பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கோலத்தை ஒரு பழமொழியோட அனுபவிக்கலாம். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பழமொழி அப்படி இல்லைங்க. நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். இந்த பழமொழி தான் உண்மையான பழமொழி. யானைக்கு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மருவி கூறப்பட்டுருச்சு. அதாவது நெய், ஆவினம் என்றால் பசு கூட்டம்னு அர்த்தம். பசுவின் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை இளமை காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு பொழிவாகவும் இருக்கும். அதே போல் பூனை என்றால் பூவினால் கிடைக்கும் தேன். இந்த தேனை முதுமை காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. இந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆனைக்கும் யானைக்கும் சம்மந்தம் இல்லை, பூனைக்கும் பூனைக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அந்த பழமொழி புரியுதுங்களா? திருப்பி சொல்கிறேன். நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஆனைன்றது பசுவோட நெய், பூனைன்றது பூவில் உள்ள நெய், அதாவது தேன். ஆனைன்றது இளமை காலத்தில் ரொம்ப நல்லது, பூனைன்றது முதுமை காலத்தில் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழமொழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஒரு சின்ன பாட்டி வைத்தியம், அதாவது நம்ம பழமையான நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு சின்ன வைத்தியம், வீட்டு வைத்தியம். பச்சரிசி இல்லாட்டி புழுங்கல் அரிசி அதை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு, அதோட கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து இந்த 3 பொருளும் எடுத்து, அதுவும் சம அளவு எடுத்து, 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ நம்ம தேவைக்கேற்ப எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு 6 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா வேக வச்சு அதை உப்பு சேர்த்து 15 நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கஞ்சியை நம்ம ஜாயின்ஸ், அதாவது நம்ம தேய்மானங்கள் எல்லாமே சரியாகி நம்ம முட்டு, கழுத்து, ஸ்பைனல் கார்டு இந்த இடத்துல எந்த விதமான வலியும் இல்லாமல் நம்ம சுகமாக வாழலாம். திருப்பி சொல்கிறேன். பச்சரிசி இல்லாட்டி புழுங்கலரிசி, கருப்புளுந்து, பச்சைப்பயிறு, இந்த 3 பொருள் சேர்த்து கஞ்சி செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்கு கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.